வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இயக்குனர் சங்கர் பார்த்திங்கன்னா சமீப காலத்துக்கு முன்னாடி இந்தியன் 2 என்ற படம் இயக்கி மக்கள் மத்தியில் கலவையான ஒரு விமர்சனத்தை பெற்று, அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் சங்கர் தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய இந்திய சினிமா மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்து வந்த இயக்குனர் சங்கர் மீது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரோல் மெட்டீரியலாகி ஆக்கி இவர் என்ன படம் எடுத்திருக்காருன்னு நிறைய பேர் கிண்டலும் செய்து வந்தாங்க. இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சநீதிமன்றத்தில் போய் அவர் ஒரு வழக்கு தொடர்ந்தது சோசியல் மீடியாவில் வெளியாகி சினிமா பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க நம்ம சங்கர் அவர்கள் எதற்காக வழக்கு தொடர்ந்திருக்கார், என்ன காரணம்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். மரண அடிக்கு பின் தேறி வரும் சங்கர். வேல்பாரி சங்கடங்களை மறந்து குசி மூடில் இயக்குனர் சங்கர் அவர்கள் இருக்கிறாராம். இயக்குனர் சங்கர் அவர்கள் சமீப காலத்துக்கு முன்னாடி இந்தியன் 2 படத்தால் கடந்த ஆண்டு 2 மாதங்களாக மன சங்கடத்தில் இருந்து வந்தார் இயக்குனர் சங்கர் அவர்கள். அந்த படம் சங்கர் கெரியரில் ஒரு பெரிய இடியை இறக்கியது. இப்படியெல்லாம் கூட சங்கர் படம் எடுப்பாரா, இது சங்கர் படமே கிடையாது என்னென்றெல்லாம் படத்துக்கு நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தது. 2-3 வருடங்களுக்கு சங்கர் தனது கனவு படமான வேல்பாரி நாவலை தழுவிய கதை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து வந்தார். அதற்கான ஆர்டிஸ்ட் தேடுதல் வேலையில் இறங்கியிருந்தார். சு வெங்கடேசன் எழுதிய நவயுக நாயகன் வேல்பாரி நாவலின் உரிமை முழுவதும் சங்கரிடம் இருக்கிறது. ஆனால் அதை முறைகேடாக பல திரைப்படங்களில் பயன்படுத்துகிறாங்க என சங்கர் குற்றம் சாட்டி வந்தார். ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வெளிவந்த தேவரா படத்தில் அந்த நாவலில் உள்ள காட்சிகள் இடம்பெற்றுள்ளது என சங்கர் கவலை தெரிவித்திருந்தார். இது ஒரு புறம் இருக்க, சங்கர் அடுத்து இயக்கி வரும் படம் கேம் சேஞ்சர் இப்பொழுது இந்த படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவித்து விட்டாங்க. டிசம்பர் இது ரிலீஸ் ஆக உள்ளது. அடுத்தடுத்து இந்த படத்திற்கு அப்டேட்டுகள் வெளிவந்தே இருக்கிறது. அது மட்டுமின்றி செப்டம்பர் 30 இந்த படத்தின் செகண்ட் சிங்கிள் வெளிவர இருக்கிறது. ஆயுத பூஜை தினத்தன்று இந்த படத்துடைய ட்ரெய்லர் பிரம்மாண்டமாக வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. இதனால் வேல்பாரி கவலையிலிருந்து மீண்டு வந்த சங்கர் செம குசி மூடில் இருக்கிறாரு. சமீப காலமாக நிறைய திரைப்படங்களில் இது வேல்பாருடைய நாவலை தழுவி சில காட்சிகள் வைக்கப்பட்டுள்ளதால் நடிகர் சங்கர் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் போய் அந்த யாரெல்லாம் இந்துடைய நாவலை தழுவி படம் எடுக்கக்கூடாது, அதற்கான அதிகாரப்பூர்வமான ரைட்ஸ் ஏண்டதாக இருக்குன்னு இப்போது பார்த்தீங்கன்னா சங்கர் வழக்கு தொடர்ந்தது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கங்குவா திரைப்படத்தில் இது வேல்பாரி இந்த நாவலை மையப்படுத்தி எடுத்திருக்காங்கன்னு தமிழ் சினிமா மத்தியில் பேச்சுக்கள் எழுந்துள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.